ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லெவல் ஒன் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைன் ரிங் டிசைனருங்கிற மானுவலாக எபிசோட் 15 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ எல்லாம் ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் உன்னோட நரம்பு உன்னோட தசை ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, நீ உயிர் பிழைச்சதே ஒரு அதிசயம் தான், எனக்கு சிகிச்சை அளிச்சதுக்கு நன்றி, இப்போ நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்பயுமே இப்படி தான் மாஸ்டர், நீங்கள் சொன்ன வாக்கை எப்பவுமே காப்பாற்ற மாட்டீங்க, அதுக்கு மீறி தான் எல்லாம் செய்கிறீங்க. சாரி, இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன். அந்த எக்ஸ்பி போனஸ் என்னால் மறுக்க முடியல. இப்போ பாரு, நான் லெவல் 9 அடைஞ்சிட்டேன். எனக்கு இந்த எக்ஸ்பி போனஸ் எவ்வளோ முக்கியம்னு தெரியும்ல சாக்குரா. சரி மாஸ்டர், இனிமேலாவது என் ப்ராமிஸை கீப்பப் பண்ணுங்க. ஹியூமன், நீ அதை 3 தடவை செஞ்சோன்னு தான் சொன்னேன். ஆமாம், இதை என் கண்ணால் பார்க்கலன்னா நான் நம்பியிருக்கவே மாட்டேன். ஒரு டார்க் ஏரியாவை தனியாக, அதுவும் 3 தடவை. எனக்கு இது சுத்தமாக புரியல. வெளியே வந்தப்போ அவன்கிட்ட வந்த ஆரா டார்க்னஸை விட ஸ்ட்ராங்காக இருந்தது. நான் அந்த டார்க்னஸ் தான் பேரியரை உடச்சிட்டு வெளியே வந்துருச்சுன்னு நினச்சேன். இந்த பையன் மெடிக்கலில் மட்டும் ஸ்ட்ராங்காக இல்லை, காம்பேக்ட் பவர்லையும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். இவன் ஒரு ஜீனியஸ்னா இந்த மனுஷன் அந்த ஜீனியஸ்க்கும் மேலே. முன்னாடி உங்கள்கிட்ட அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சிங்களா, நான் ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இப்போயாவது உனக்கு புரிஞ்சுத. நீங்கள் எனக்கு ஏற்கனவே சிகிச்சை அழிச்சிட்டீங்க, அதனால் இதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. முன்னாடி பயன்படுத்தின ஹீலிங் ஸ்கில் ஒரு இன்டிமேட் லெவல் ஹீலிங் ஸ்கில் தான். எங்களால் முடிஞ்ச அளவு உங்கள் காயத்தெல்லாம் குணப்படுத்திட்டோம், ஆனால் ரொம்ப பெரிய காயங்களெல்லாம் எங்களால் குணப்படுத்த முடியல. அதனால் உங்கள் உடம்பு இனிமேல் ஆபத்தான நிலையில தான் இருக்குது. நீங்கள் அதிலேட்டு வெளியே வந்தபோது உங்கள் உடம்பு ஃபுல்லாகவே ஒரு காயம் தான் இருந்தது, அது உங்களுக்கு தெரியுதுல்ல. அதோட உங்களுக்கு நிறைய ரத்தப்போக்கம் ஏற்பட்டிருந்தது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு இந்தமாரி சிகிச்சை பண்ணியிருந்தோம்னா நீங்கள் செத்தே போயிருப்பீங்க. நீங்கள் ஏதோ ஹிடன் ஸ்கில்லை யூஸ் பண்ண மாதிரி இருக்குது, ஆனால் அதை மறுபடியும் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அதை நீங்கள் மறுபடியும் பயன்படுத்திங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களால் லெவலப்பே பண்ண முடியாமல் போயிடும். நான் லெவலப் செய்ய தான் விரும்புகிறேன். இந்த சாக்ரிஃபைஸ் ஸ்கில் என்னோட மைண்டை லாஸ் பண்ண வைக்கிதுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்கில் அதிகமாக யூஸ் பண்ண என் மைண்டை நான் லாஸ் பண்ணுறேன். நிறைய கொலை பண்ணணும்னு தோணுது. அதனால் இனிமேல் நான் என்ன பண்ணணும்? கண்ணு ஹீரோவுக்கு 2 கண்ணு ஞாபகம் வருது. இந்த கண்கள் இப்போயா? ஹீரோ நினச்சி பார்த்ததுக்கே ரொம்ப பயப்படுறான். சிஸ்டர், உங்களுக்கு என்னாச்சு? நோலோ சாக்குரா, கொஞ்சம் டயர்டாக இருக்குது. டார்க்னஸ், சாக்ரிஃபைஸ், ஸ்பெஷல் கில், இது என் உடம்பை மட்டும் இல்லை, இது என் மனசையும் ரொம்ப டேமேஜ் பண்ணுது. அதனால் இதை மறுபடியும் பயன்படுத்தாமல் இருக்கிறதே நல்லது. இந்த போஷனை வச்சுக்கங்க, இது டெய்லிக்கு ஒன்று எடுத்துக்கங்க. இதை எடுத்ததுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணால் இது நல்லா உங்களுக்கு யூஸ் ஆகும். சிரன், சீரியஸாக இந்த மெடிசனாக தர போகிறீங்க? தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கிக்கிறான். இவனோட ஃபேவரட் மெடிசன் இது, உங்கள் உடம்பை குணப்படுத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போய் அவரை நேரில் பார்க்குறதே நல்லதுன்னு நான் நம்புகிறேன். டேலண்ட் இருந்தால் நிச்சயமாக உங்களை அவர் டீசெண்டாக எடுத்துப்பார். அதோட அவருக்கு தெரிஞ்ச எல்லா மெடிக்கல் ஸ்கில்லையும் உங்களுக்கும் சொல்லி தருவார். கண்டத்திலே லெஜெண்டரி லா ஆஃப் லூயின் வச்சிருக்கல சில பேர்த்துல இவரும் ஒருத்தர். தான் டெஸ்டா லெஜெண்டரி லூயின் லெஜெண்டரிலா என்ன நம்பர்? நீ சொல்றது எனக்கு புரியல. நீ ஒரு அட்வென்ச்சரா இது கூட உனக்கு தெரியாதா? தான் எல்லா மேஜிக்கும் யூஸ் பண்ண வைக்கும். அதோட இதில் ஃபர்பிடன் மேஜிக்கும் இருக்குது. சாமானை பொறுத்தவரை ஒரு மருந்து செஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து அதை எப்படிப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது முக்கியமானது. இருந்தாலும் இந்த சட்டம் ரொம்ப கஷ்டமானது. அதனால சில பேர் அவங்க சொந்த விருப்பத்தில் செய்வாங்க. இதில் 12 சட்டம் இருக்குது, ஆனால் அதில் யாருக்கும் முழுசாக தெரியல. அது பாதி மறைஞ்சிருக்கும். அது நீங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு நிறைய திறமையும் பொறுமையும் அவசியம். காலத்தையும் வாழ்ந்த சக்தி வாய்ந்த மந்திரவாதிகளால் இந்த 12 சட்டங்கள் உருவாக்கப்பட்டது. இந்த சட்டத்தெல்லாம் பழங்காலத்தில் தான் எழுதினாங்க. அதை வச்சு இந்த உலகத்தையே அழிக்கிற அளவு சக்தி இருந்தது. ஜீனியஸ்னு கூப்பிட்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த 12வது லா, த கிரேட் விண்ட், அதை அவன் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சான். இந்த மந்திரம் அவனை ரொம்ப மேலே கொண்டு போயிடுச்சு. அதோட அவன் தான் பெஸ்ட் ரிஃபைனிங் மேஜிக்கும் வச்சிருக்கான். நிறைய மெடிசனை குவாலிட்டியாக உருவாக்கணும். அதனால தான் பவர் ஆஃப் லாவோட அந்த மெடிசன்லாம் இணைச்சிட்டான். இதெல்லாம் புரியாத மாதிரி தான் இருக்குங்க. மேலோட்டமாக பார்த்துங்க, போக போக நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்த அவர் இருந்திருந்தானா உங்களோட ஆழமாக இருக்கிற காயத்தோட அவர் குணப்படுத்திருப்பாரு. உண்மையாவா மாஸ்டர்? உங்க பாடி இப்பயே ஹீலான மாதிரி தான் இருக்கு. இப்போ அவரை பார்க்க சரியான நேரம் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் தான் அவனுக்கு எல்லா பயிற்சியும் கொடுத்தேன். நீங்கள் அவரை பார்க்கணுன்னு அந்த லெட்டரை கொண்டு கொடுத்தீங்கன்னாங்களே அவனை பார்க்கலாம். தேங்க்யூ. இல்லை, நீங்கள் அவரை சந்திக்கணும்னா நல்லா ரேர் ஐட்டமாக எடுத்துகிட்டு போங்க. ஹீரோ அந்த கொடுத்த லெட்டரை வாங்கிட்டு பாய் காட்டிட்டு 2 பேரும் போகிறாங்க. அந்த ஹியூமன் உங்கள் ஆர்வத்தை தூண்டினானா? நீங்கள் அவனுக்கு கொடுத்தது பீராங் போர்ஷனான ஃபார்மிட் அண்ட் பிளட் போர்ஷன் தானே கொடுத்தீங்க, எனக்கு நல்லா தெரியும். வேல்யூபிளான மருத்துவ பொருட்கள் கொடுத்து தான் அதை கெவின்ட்டு இருந்து வாங்கணும். அதை இப்படி கொடுத்துட்டீங்களே, கொஞ்சம் ஆர்வமாக இருந்தது இந்த ஹியூமன் எப்படி மேலே ஏறி வரான்னு பார்க்க. இப்போ இவனுக்கு இப்படி வழங்குறது எதிர்காலத்தில் ஒரு நல்ல முதலீடாக இருக்கும். இது ரொம்ப ஆபத்தான முதலீடு தான். பல மேதைகள்லாம் வந்து இதை தனியாக முயற்சி செஞ்சாங்க, யாராலையும் ஜெயிக்க வைக்கல. ஆனால் அது ஒரு மனுஷன் செஞ்சான். ஒரு ஆளாக தனியாக இந்த டார்க் ஏரியாவை கிளியர் பண்ணதான் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இது ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையே. அந்த பசங்க போல பல பேர் துணிச்சலோட வருவாங்களா? வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள் பேஸ்மெண்ட் கார்டு பிறந்தது. அவர் தான் த கிரேட் ஏன்ஷியன் காடோட அந்த சீனை கட் பண்ணி ஹீரோவை கட்டுறாங்க. சாக்குரா, உனக்கு கெவின்னா யாருன்னு தெரியுமா? நான் பிரசிடெண்ட்டை கேட்டப்போ அவர் சொன்னார், ஆனால் அது ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் இங்கே டெவலப் பண்ணிட்டு போகலாம். இந்த பாதை நெருக்கமாக இருக்குது, நாங்கள் தேடுறதோட ஒத்து போகுது. ஆனால் கேட்சா
கேட்சனா என்ன? இந்த கொஸ்ட்டை முடிக்க நீங்கள் ஒரு கில்டை உருவாக்கி ஆகணும் அப்படின்னு சாக்குரா சொல்கிறா ஹீரோயிட்ட. அங்கே பாருங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாரும் கொஸ்ட் பாயிண்ட்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இப்போ இந்த இடத்துக்கு நிறைய அட்வென்ச்சர் வந்திருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இவங்க ஒன்று மறைஞ்சிருவாங்க இல்லை வேற இடத்துக்கு போயிடுவாங்க. இது நம்ம போகிற வழியில் இருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் உங்களை இங்கே அழைச்சிட்டு வந்தேன். அப்படிலாம் ஒரு இடம் இருக்கா? கொஸ்ட் மார்க்கெட் போல் இருக்குது. சரி வா இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னோட முன்னாடி உலகத்தோட இங்கே நிறைய டஞ்சன் இருக்குது. என் லெவல் 9 ஸ்கில்லெல்லாம் இங்கே சோதிக்க வேணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். வா சாக்குரோ அப்படின்னு ஹீரோ முன்னாடி போயிட்டு இருக்கான். கேர்ஃபுல்லாக போங்க மாஸ்டர் அப்படின்னு சாக்குரா பின்னாடி சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஏதாவது லெவல் 15 வாரியர்லாம் டேங்க் இருக்கீங்களா? உங்களோட காம்பேக்ட் பவர் லெவல் 6000க்கு மேலே இருக்கணும். நாங்கள் உங்களுக்கு போனஸ் தரவும் ரெடியாக இருக்கோம். நாங்கள் சொல்கிற கண்டிஷன்லாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கன்ஃபார்ம் நம்ம போகலாம். எங்கள் கரெக்டான ஆள் கிடச்சதும் இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பலாம். இந்த பார்ட்டிக்கு இது 2வது நாள். போனஸ் இருக்குது, ஆனால் இது ரொம்ப டேஞ்சரஸான கோஸ்ட்டு. இது வரைக்கும் யாரும் கை தூக்கலை. அவங்க மறுபடியும் வீட்டுக்கு தான் போவாங்க பிறகு. லெவல் 15ம் அவங்க சொன்ன காம்பேக்ட் பவரில் இங்கே யாரும் இல்லை பிறகு. அதோட அந்த கேப்டனும் ரொம்ப பிடிவாளித்தனமாக தான் இருக்கான் அப்படின்னு சைடில் இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேப்டன் இன்னைக்கு நம்ம வேற கொஸ்ட்டை பண்ணுமே. நம்ம ஏற்கனவே 2 நாளாக வீணாக்கிட்டோம். யாராவது நீங்கள் அப்படி சொன்ன மாதிரி இருந்தா நேரம் வந்திருப்பாங்க. இதேமாரி எல்லா கொஸ்ட்டும் பாயிண்ட்டையும் நம்ம எழுதிட்டு இருந்தா அது ஒன்றும் நல்லா இருக்காது கேப்டன். நீ முட்டாள். அந்த ஹோட்டலில் வாங்கின இன்ஃபர்மேஷன் நீ உனக்கு ஞாபகம் இல்லையா? இது லெவல் 12 கொஸ்டா. இந்த கொஸ்ட்டில் பிளட்டி ரோஸ் கிடைக்கும். அந்த ரோஸோட விலை 5000 வெள்ளி காயின் வரும். ஆனால் அடுத்த தடவை எவனாவது வருவான். நம்மள்ட்ட போதுமான ஆட்கள் இல்லைன்னா அங்கே போகவே வைக்காது. நான் வேணா ஜாயின் பண்ணட்டா? என் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நான் ஒரு வாரியர் தான். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓ, நீங்கள் லெவல் 14 இல்லை 13 இல்லை 12 இருந்தால் கூட பரவாயில்ல. உங்களுக்கு நான் தேவையான ரிவார்ட்லாம் தரோம். ஆனால் நான் லெவல் 9 தான். ஆனால் வாங்கார்டு என்கிட்ட விட்டுடுங்க. நீலாம் லெவல் 9 வச்சுட்டு என்ன போகிற? நான் உன்னை பெரிய ஆள்னு நினச்சேன். நீ என்ன லெவல் 9 என்னை கிண்டல் பண்ணுறியா? நான் கிண்டல்லாம் பண்ணுறதில்ல, நான் உண்மையை தான் சொல்கிறேன். அந்த நேரத்துக்கு ஹீரோவுக்கு பின்னாடி ஒரு கொஸ்ட் ஓப்பன் ஆகுது. கேப்டன் இந்த வாய்ப்பை நம்ம கைவிட்டோன்னா இன்னொரு நாள் வீணாகும். நல்ல முடிவாடுங்க. நம்ம ஏன் லெவல் 9 வாரியர் யூஸ் பண்ணக்கூடாது? நம்மள்ட்ட தான் போதுமான ஆட்கள் இருக்காங்களே. அது சரி, விஷயம் இப்படியே திறந்துச்சுன்னா நம்ம சரியான விளக்கத்தை எடுக்க முடியாமல் போயிடும். அதனால உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. லெவல் 9, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் சொந்தமாக எதுவும் செய்ய நினைக்காத. நான் உங்களுக்கு உழ வைக்கிறேன். நாங்கள் 4 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம். நீங்கள் எங்களுக்கு பின்னாடி நின்னாலே போதும். நீங்கள் இப்பயும் அதை தான் செய்ய போகிறீங்களா? பரவாயில்ல, நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பார்ட்டியில் ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு அவன் சொல்கிறான், உன்னை நைஸ் யூ மேட்டிவ். சரி வாங்க போகலாம் அப்படின்னு ஹீரோ சொன்னதுக்கு, நீ இப்போ தான் பார்ட்டியில் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறியா? உள்ளே போகிற நேரத்தில் சொல்லுது லெவல் 16 கோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு. என்ன லெவல் 16 கோஸ்ட்டா அப்படின்னு ஒரு கல்லு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. சே, தப்பான தகவல் கொடுத்துட்டான். நான் வெளியே வந்ததும் நீ என்ன பண்ணுறேன்னு பாரு. கேப்டன் இவ்வளோ கஷ்டத்தில் நம்ம உயிரோட வெளியே போனேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஃபஸ்ட்டு எனிமே ஒரு காண்டம் இருக்கணும்னா அப்போ பாஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான்னு என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஆனால் பரவாயில்ல, நம்மளாம் லெவல் 15. இது எப்போயாவது கஷ்டப்பட்டு முடிப்போம். நீங்கள் எப்பயும் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அந்த வீக்கானதை நம்ம எப்படியாவது தோக்கடிக்கிறோம். இதை செய்ய முடியலன்னா ரொம்ப அவமானமாக இருக்கும். ஆனால் ரிட்டன் ஆன் மூலயமா வெளியே போயிடலாம். வெயிட் பண்ணு, அந்த லெவல் 9 எங்கே இருக்கான்? உள்ளே வந்தப்பயும் அங்கே தான் இருந்தான். அவன் வேறு ஏதாவது செஞ்சானா? அந்த நேரத்தில் டண்டர் செயின் ஃபால் அப்படின்னு ஒரு அட்டாக் ஹீரோ யூஸ் பண்ணுறான். அதை அவங்க எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. என்னடா அட்டாக் இதுன்னு. அட இது நல்லா தான் இருக்குது. அந்த டார்க் ஏரியா ஒப்பிடும் போது இங்கே இருக்கிறவங்களாம் எனக்கு பீஸ் ஆஃப் கேக் மாதிரி தான். என்ன தனியாக இவன் டிஃபீட் பண்ணிட்டானா? என் கூட இருங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன். போனஸ்க்காகலாம் என்னோட வெயிட் பண்ண வைக்காது. இங்கே பாருங்கள், இன்னொன்று இது பலவீனமாக இருந்தான். இதை கவனிச்சிக்கங்க. இந்த லெவல் 9 இருக்கிறவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன். இதை எப்படி அவன் விட்டான்? அவன் தான் வந்து இது முதல்ல ஸ்டார்ட் பண்ணான். இங்கே இருக்கிற சின்ன சின்ன ஃப்ளைலாம் வெட்டுறது மூலியமாக தான் அவன் எல்லா கோஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கான். அவன் மான்ஸ்டர் பலவீனமாக இருக்கிறதுலாம் அவனுக்கு எப்படி தான் தெரியுதுன்னு தெரில. அவன் லெவல் 9 தாங்கிறது நம்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு எந்த ஹீலிங்கும் தேவையில்ல. இது ரொம்ப எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. கேப்டன் உங்கள்கிட்ட நிறைய கனெக்ஷன் இருக்குது இல்லையா? அப்போ அந்த பையன் யார்? அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானா? அவன் ரொம்ப பிரபலமாகவும் இருக்கணும். அதுக்கெலாம் அவசியம் இல்லை. இந்தமாரி நிறைய பேர்த்துக்கு தெரியும். எனக்கு நிறைய பேர் லிங்க்லாம் இருக்குது. எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ப்ரோக்கர் கூட தெரியும். உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஏதாவது பெரிய கில்டில் பெரிய போஸ்டிங்கில் தான் இருக்கணும். எனக்கு பழக்கம் இருக்கும், ஆனால் நான் மறந்துருப்பேன். டார்க் ஏரியாவை ஒப்பிடும்போது வழக்கமாக செய்கிற கொஸ்ட்டு மாரி இல்லை. இதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் என் நெஜ உலகத்தில் இருக்கிறதோட அதிகம். ஆனால் அந்த டார்க் ஏரியாவில் கிடைச்ச அளவு இல்லை. இங்கே இருக்கிற லெவல் 16 மான்ஸ்டர் அந்த டார்க் ஏரியாவில் இருக்கிற லெவல் 11 மான்ஸ்டரோட வீக்காக இருக்குது. அந்த டார்க் ஏரியாவில் இருக்கிற மான்ஸ்டரில் பாதி சக்தி கூட இருக்கிற மாரி தெரியல. அதுக்கிட்ட இருக்கிற விஷம் உள்ள நீ பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் இதனை பார்த்து நீ பயப்பட தேவையில்ல. டிவைன் ஐ மூலயமா எல்லா மான்ஸ்டரோட வீக்னஸ் என்னால் பார்க்க முடியும். அதனால தான் இதை என்னால் செய்ய முடிஞ்சது. இந்த கோஸ்ட்டில் பிளடி ரோஸ் கிடைக்கும் நான் கேள்விப்பட்டேன். இதை நான் கெவினுக்கு பரிசாக கொடுக்க முடியுமா? பாஸை சீக்கிரம் ஃபைட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற எல்லா மான்ஸ்டரும் ஃபயருக்கு பலவீனமாக இருக்குது. மெஜிஷியன் ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்த முடியுமா உன்னால்? முடியும். கடைசியில் இது என்னோட நேரம். ஜாக்கிரதையா இருங்க. அந்த கொடியில் விஷம் உள்ளா இருக்குது. அந்த விஷம் உள்ள உங்க மேலே பட்டா நீங்கள் விஷம் குடிக்கிறதுக்கு சமம். எப்படி மான்ஸ்டரை பற்றி உனக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரியும்? லெவல் 9 தானா? ஆனால் எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்கு. அவனோட லெவல் முன்னாடியே பார்த்தான். ஆனால் அவனோட உண்மையான திறமையை அவன் மறைச்சி வச்சிருக்கணும்.
அந்த டீமில் இருந்த ஃபயர் மேஜிஷியன் அவள்கிட்ட இருந்த மொத்த பவரையும் யூஸ் பண்ணி ஒரு ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிட்டா. எல்லாமே நல்லா தான் நடக்குது. அந்த வாரியர் இருந்ததுனால தான் இது சிக்கல் இல்லாமல் முடிஞ்சிருக்கு. நீங்கள் அந்த வாரியருக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? அவர் இந்த உலகத்துலட்டு வேற ஒருத்தர் மாதிரி இருக்காரு. அவர் எப்படியும் ஒரு ஸ்பெஷல் மேனாக தான் இருக்கணும். கேப்டன் சொல்கிறான், என் பேர் தான் விக்டர். அது அப்படின்னு 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல. ஐடென்டிட்டி வேணும். இல்லை, நான் இப்போ தான் புதுசாக ஆரம்பித்த ஒரு அட்வென்ச்சர். நோபியா, நீங்கள் போய் தானே சொல்கிறீங்க. ஆனால் அதுதான் உண்மை. ஒவ்வொரு கொஸ்ட்டுக்கும் ரேங்கிங் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? கொஸ்ட் ரேங்கிங்கா? அப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரில. அதையா நீங்கள் கேட்குறீங்க? தெரியாதா? நீங்கள் நடிக்கிறீங்க. இந்த கோஸ்ட் புள்ளி மற்ற போல் காணாமல் போகிறதுலட்டு கொஞ்சம் வேறுபட்டது. ஒவ்வொரு கொஸ்ட்டும் நிலையான கொஸ்ட் பாயிண்ட் கொண்டு இருக்கும். அதோட அளவு மாறுபடும். ஆனால் கொஸ்ட் ரேங்கிங் பயன்படுத்தி தான் அவங்களோட எப்படி நீங்கள் பட்டவங்கன்னு தீர்மானிப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்ட்டும் நீங்கள் எப்படி பண்ணீங்க, அதில் பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணதெல்லாம் அவங்க பதிவு பண்ணி வச்சுப்பாங்க. வேறு மாதிரி கூறணுன்னா, இவங்களுக்கு போனஸ் மட்டும் தராமல் உங்களோட பேரையும் இது புகழ்படுத்தும். இது எல்லா அட்வென்ச்சர்கள்லேயும் இருக்கும். இதை நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம். நான் அதை பெரும்பாலும் பார்த்துக்கிறேன். இப்போ உங்கள் கருத்து என்ன? என்னோட நிஜ உலகத்தில் இப்படி ஒன்று இருந்தது, அது இங்கேயும் இருக்கா? 4 பேர் சேர்ந்த இந்த குழு தோராயமாக அந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் உண்மையில் பெரிய பெரிய பார்ட்டிக்கு அடுத்ததாக எங்களோட பார்ட்டி தான் இருக்குது. மறுபடியும் ஹீரோ, உங்கள் பாயிண்ட் என்ன அப்படின்னு தான் கேட்குறதுலே குறியாக இருக்கான். சரி, இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லெவல் 18 கொஸ்ட்டு ஒன்று வந்துச்சு. அது என்னன்னா, இந்த சதுப்பு நிலத்தில் மறைஞ்சிருக்கிற டார்க் ஏரியா மான்ஸ்டர் தான். அவங்கள பற்றி போதுமான தகவல் இல்லாதனால தான் அவங்க ரொம்ப தொந்தரவாக இருக்காங்க. மான்ஸ்டரை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. உண்மையாக அதை அழிச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இது டார்க் ஏரியா மான்ஸ்டர் போல் இருக்குமா? அப்போது இது போனஸும் நிறைய தானே இருக்கும். ஆமாம், அதை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேரும் புகழும் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் கூட கிடைக்கும். அதனால தான் அதை மற்ற பார்ட்டியும் எப்படி சீக்கிரமாக கிளியர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் இதில் ஆர்வமாக இருந்தால் ஏன் எங்கள் கேப்டனை சந்திக்கக்கூடாது அப்படின்னு அந்த கேப்டன் கேட்குறான். அவன் அப்படி கேட்டதுக்கு, இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நான் லெவலப் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். நான் என்ன தான் லெவல் 9 இருந்தாலும் இனிமேல் அந்த லெவல் 18 கொஸ்ட்டில் நான் அழைச்சிட்டு போக விரும்புகிறீங்களா? ஆமாம், நீ கவலைப்படாத. நிறைய கொஸ்ட் இருக்குது, அதனால நிறைய லெவல் கேப்லாம் இருக்கும். இந்த கொஸ்ட்டுக்கு லெவல் 18 இருக்கிற வாரியர் மட்டும் தான் அனுமதிப்பாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, உங்கள் கூட நான் வரேன். ஆனால் எனக்கு 2 கண்டிஷன் இருக்குது. கண்டிஷனா? என்னால் அது முடிஞ்சதுன்னா அதை நான் கன்ஃபார்ம் செய்கிறேன். அவன் இப்போ என்னை நம்புகிறான். அதோட நான் அவனுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அது மூலயமா எனக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். இதனால் அந்த கில்டில் என் நிலை கூட உயரலாம். என்னோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, அந்த கொஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னா அதில் வர எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக தேவை. 2வது கண்டிஷன் என்னென்னா, நான் தான் போனஸை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவேன். நான் எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்க எல்லாமே உங்களுக்கு தான். இந்த கண்டிஷனுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் நியாயமே இல்லை. நான் என்ன தான் இவன் சொல்கிறத ஒத்துக்கிட்டாலும் என்னோட கேப்டனும் மற்றவங்களும் இதை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் எப்படியாவது பேசி தான் பார்க்கணும். சரி, இனிமேல் இந்த கொஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம். நம்ம போதுமான அளவு ஓய்வு எடுத்துட்டோம். சரி வாங்க, இப்போ வெளியே போகலாம். அவங்க இந்த கொஸ்ட்டை முடிச்சுட்டு கேட்லேட்டு வெளியே வராங்க. அதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. கேப்டனோட ஃபயர் மேஜிக் அந்த பாஸோட கரெக்டாக நடத்த தாக்குனதுனால தான் நம்மளால தப்பிக்க முடிஞ்சது. சரி, முதலாளோட பலவீனம் தான் அதை காரணமாக கூடுறாங்க. அதனால தான் அது சீராக போச்சு. ஹீரோ மட்டும் இந்த இடத்த இல்லாமல் இருந்திருந்தா என்னால் கரெக்டாக அட்டாக் பண்ண முடிஞ்சிருக்காது. அதை கரெக்டாக எனக்கு அட்டாக் பண்ண 10 செகண்ட் ஆச்சு. அதுக்கு மேலே ஹீரோ தான் எல்லாமே சொன்னான். அந்த பாஸோட வீக்னஸ், ஸ்ட்ரென்த் என்ன, அது எப்படி அட்டாக் பண்ணும் எல்லாமே அவன் தான் சொன்னான். இது நம்பவே முடியாது. இந்த பிளட்டி ரோஸோட என் பங்கு முடிஞ்சு, மீதம் உள்ளதெல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க. அந்த கேப்டன் இருந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் கலைச்சிரும், போனஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்புறமேட்டு தரேன் அப்படின்னு அவன் சொன்னது எல்லாம் தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்புறாங்க. உங்களுக்கு டைம் இருக்கா? எங்கள் கேப்டனை போய் பார்த்துட்டு வரோம். அவருக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண நான் விரும்புகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட்டை சொல்லிட்டு வரேன். என்னையும் ஒரு பார்ட்டியில் சீக்கிரமாக கூப்பிட்டாங்க. அது ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அதுக்கு லெவல் 30வது இருக்கணும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக செய்யுங்க, உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான் பக்கத்தில் இருக்க நகரத்தில் போய் நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். அது எனக்கு உதவியாக தான் இருக்கும். ஒருவேளை என்னை என்னால் கண்டுபிடிக்க வைக்கலனா வந்து என்னை அட்வென்ச்சர்களில் பாரு. இருந்தாலும் இதில் கொஞ்சம் போர்ஷனும் பணமும் இருக்குது. இதை வச்சுருங்க, இது ஒரு 3 நாளைக்காவது தாங்கும். ஆல்ரைட், தேங்க்யூ சாக்குரா. குட் லக் மாஸ்டர் அப்படின்னு 2 பேரும் பெரியறாங்க. இது பர்ஃபெக்டான டைம். நான் கெவினை பற்றி இன்னும் கொஞ்சம் விசாரிக்கணும். அவன் ஏற்கனவே அந்த விண்டு டெக்னிக்கில் அவன் தேர்ச்சி விட்டுருந்தா அதை கன்ஃபார்ம் நான் தெரிஞ்சுக்கணும். அவனை கொள்ற என் திட்டத்தில் நிறைய அச்சீவ்மெண்ட்டாக போடலாம் அப்படின்னு சாக்குரா யாரோ கொள்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கா. லெவல் 9 வாரியன், அதோட 2 கண்டிஷனா? நீ சீரியஸாக இருக்கா விக்டர்? ஒரு லெவல் 9 வாரியன் என்னோட எலெக்ட் பார்ட்டியை வழி நடத்த போகிறானா? அதோட அந்த கொஸ்ட் லெவல் 16. நீ என்ன எங்கள் ஜோக் பண்ணுறியா? இல்லை, அவன் ரொம்ப அமேசிங்கான ஆள். அவனுக்கு நாங்கள் நன்றி தான் சொல்லணும். அவனால தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த பிளடி ரோஸ் எடுக்க முடிஞ்சது. லெவல் 9 வாரியன், எங்கள் செருப்பு எடுத்துகிட்டு போக கூட அவனுக்கு தகுதி இல்லை. விக்டர், அந்த முட்டாளை நான் கிழிச்சு தொங்க விட்டதுக்கப்புறம் உங்கள் மரியாதையை நீ இழந்துருவ. இனிமேல் எங்கள் பெரிய பார்ட்டியை உங்கள்கிட்ட இருக்க முடியாது பிறகு. ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் இதெல்லாம் நம்பலனா அவன் நேரில் ஒரு தடவை பாருங்கள். அவன் இங்கே இருக்கானா? ஆமாம், அவன் உங்களை பார்க்கறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒருத்தன் வரத்துக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க? நீங்கள் என்ன இப்போ என்ன கேலி செய்கிறீங்களா? நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு நான் இப்போ உங்களை நிரூபித்து காட்டுறேன் பாருங்க. ஆல்ரைட், அவனை நீ அழைச்சிட்டு வா அப்படின்னு அந்த பெருசாக இருக்கிறவன் சொன்னதும் சரி அப்படின்னு அவனும் போய் அழைச்சிட்டு வரான். இங்கே வா அப்படின்னு அவன் இந்த கில்டுக்குள்ளே அவனை அழைச்சிட்டு வரான்.
என் பேர் சுயோஷி, நான் லெவல் 9 வாரியர். உங்களை பார்த்ததெல்லாம் சந்தோஷம். அவனை பாருங்க, அவன் எவ்வளோ பலவீனமாக இருக்கான் அப்படின்னு ஹீரோவெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. சுயோஷி, இதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு அந்த கேப்டன் சொல்கிறான். விக்டர் சொன்னபடி அந்த புதிய கோஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ண வைக்கும் இல்லையா? அது உண்மை தானே? நீங்கள் அதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? ஆமாம், அதில் நான் 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். கூடுதலாக எனக்கு இன்னொரு கண்டிஷனும் இருக்குது. என்னது 100% கான்ஃபிடென்ட்டா? அதோட இன்னொரு கண்டிஷனா? இனிமே நான் உங்கள் கேப்டனாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறதோட இந்த எபிசோடு முடியுது காய்ஸ். சாரி காய்ஸ், காலேஜில் எக்ஸாம் நடக்கிறதுனால நட்டு சரியாக வீடியோ போட வைக்கல. இன்னும் எக்ஸாம் நாளையோட எக்ஸாம் முடிஞ்சிடும். இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.